ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்பொழுது இதை கேட்கும் இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில ராஜயோகம் ஆரம்பிக்க போகுது. எல்லா விதத்திலும் நல்ல குணம் கொண்ட திறமைசாலியான புத்திசாலி பிள்ளையான உனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக நடத்தி தருவதற்கு இந்த வராகி அம்மா தயாராயிட்டேன் செல்லமே. உன்னை காயப்படுத்தினவங்களும் உன் மனசு கஷ்டப்படும்படி பேசினவங்களும் உன்னை அவமானப்படுத்தினவங்களும் இப்போது வெட்கி தலை குனிந்து வேதனை கொள்ளும் அளவுக்கு அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்து அவங்க கண்ணு முன்பாகவே உன்னை நல்லபடியாக ராஜ வாழ்க்கை வாழ வைக்க நான் வந்துட்டேன். உனக்கு எல்லா விதத்திலும் துணையாக நான் இருக்கிறேன்றத நீ ஒருபோதும் மறந்து போகாதே. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில நீ செய்கிற எல்லா முயற்சிகளுக்கும் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்தே தீருவேன். இந்த நிமிஷத்துல இருந்தே உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எப்போதும் லட்சியம்ங்கிற ஒண்ணு இல்லாத மனுஷன் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. உனக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதற்கான முயற்சிகளை நீ செய்யும் போது அது உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நீ அடுத்தவங்க கிட்ட கடன் கொடுத்தீனா அதை திருப்பி வாங்க முடியாத அளவுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்றது உனக்கே புரிய வரும். இதுவே கடன் கொடுத்த கடனை போய் கேட்டு போனீனா அடுத்தவன் எவ்வளவு புத்திசாலி, எப்படிலாம் பேசி சாமர்த்தியமா சமாளிச்சு உன்னை ஏமாத்துறாங்கன்றதும் உனக்கு புரிய வரும். எப்போதும் எந்த வகையிலும் நீ யாரிடமும் ஏமாந்து போகாம புத்திசாலித்தனமா திறமையா பொழைச்சுக்கோ என் செல்லமே. எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு சில பேர் முகம் நல்லா அழகா கலையா இருக்கும். ஆனா திரும்ப ஒருத்தவங்களை நினைச்சு பார்க்குற அளவுக்கு நல்ல குணமும் நல்ல மனசும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல குணமுள்ள நல்ல பிள்ளையாக நீ இருப்பதால் தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா மறுபடியும் உன்னை தேடி வர்றேன். நீ எப்போதும் நல்ல பொறுமையோடும் விட்டு கொடுக்கும் மனசோடும் இரு. ஏன்னா நீ எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கியோ, எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில மாற்றமும் முன்னேற்றமும் வந்து சேரும். 1000 உறவுகள் உனக்கு துணையாக இருந்தும் கூட நீ தனிமையில இருப்பதை போல யோசிக்கிற. ஏன்னா உனக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா யாரும் ஓடி வந்து உனக்காக நிற்காம நீ தனிமையில் தவிக்கிறாய் என்பது எனக்கு நல்லா புரியுது. அப்படிப்பட்ட உன்னுடைய நல்ல குணத்துக்காகவும் நல்ல மனசுக்காகவும் நீ எந்த விதத்திலும் தனிமையை உணரக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உனக்கு ஆதரவா இருந்து நல்லதை செய்வதற்காக நான் வந்திருக்கேன். வாழ்க்கையில உனக்குன்னு என்ன இருக்குன்னு யோசிக்காத, உன் வாழ்க்கையில யார் இருக்காங்கன்னு யோசி. யார் எப்படி இருந்தாலும் நல்லவர்கள் உன் பக்கம் இருக்காங்களா, உனக்கு நன்மை செய்பவர்கள் உனக்கு துணையா இருக்காங்களான்னு யோசிச்சு நீ செயல்படும் போது எந்த கஷ்டமும் உன்னை எதுவும் செய்யாம நீ நல்லபடியா சந்தோஷமா வெற்றிகரமா வாழ்க்கையை வாழ முடியும் என்று செல்லமே. இந்த உலகத்துல யாரதான் நம்புறதுன்னு உனக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம், கவலையும் குழப்பமும் வரும்போதெல்லாம் யாரையும் நம்பாம உன் தன்னம்பிக்கையை மட்டும் நீ நம்புனினா கண்டிப்பாக நீ ஜெயிச்சே தீருவாய். நீ செய்த தவறை மறைப்பதற்காக மற்றவங்களை தப்பானவங்கன்னு ஒருபோதும் பழி போடாதே, தவறானவர்களாக சித்தரிக்காதே. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளிவரும். அப்போது நீ செஞ்சது தப்புன்னு மற்றவங்களுக்கு தெரிய வரும்போது நீ தனிமரமாக மாறிவிடுவாய் அல்லவா. உன்னை ஒருத்தவங்க மதிக்கல நினைக்காம எல்லாரும் மதிப்பளிக்க கூடிய வகையில் மரியாதை செலுத்தக்கூடிய வகையில உன்னுடைய செயல்களை நீ தான் அமைச்சுக்கணும். உன்னுடைய குறைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நிறைவோடு வாழ கத்துக்கோ. வாழ்க்கையில எல்லாரிடமும் ஒரு சில குறைகளும் குற்றங்களும் இருக்கதான் செய்யும். குறைகளை மட்டுமே நீ பார்த்துக்கிட்டு இருந்தீனா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைகளை உன்னால உணர முடியாது. எப்போதும் எல்லாவற்றையும் நிறைவானதாக நினைச்சுக்கிட்டு நீ நிம்மதியாக வாழ தயாராகு. எப்பவும் உண்மையை மட்டுமே பேச கத்துக்கோ. உண்மையை மட்டுமே பேசி உண்மையாக சரியா வாழ்றது ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஆனா அதுவே பழகி போச்சுன்னா அப்புறம் பொய் சொல்ல கூச்சமாக இருக்குமே செல்லமே. உண்மைதான் எப்போதும் வலிமையானது. உண்மைதான் எப்போதுமே வாழ்க்கையில பெருசு. நீ எப்போதும் எல்லா இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லாத உண்மையை பேசக்கூடிய ஆளாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீ ஒருபோதும் தோத்து போகவே மாட்ட. வாழ்க்கையில
எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள்னு எது வந்தாலும் உன்னை ஊக்கப்படுத்தவும் உன்னால முடியும்னு சொல்றதுக்கும் உனக்கான ஒரு நல்ல உறவை உன்னை நோக்கி நான் அனுப்பி வச்சிருக்கேன். அது யாருன்னு மட்டும் நீ சரியா கண்டுபிடிச்சிட்டீனா தோல்வி கூட உன்னிடம் தோத்து போய்விடும் என் செல்லமே. எந்த ஒரு விஷயத்திலும் எப்போதும் நீ எந்த முடிவும் எடுக்க தயங்கிக்கிட்டே இருக்காத. துணிஞ்சு தைரியமாக நீ முடிவெடுக்கும் போது உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாக அமைஞ்சிடும். தேவையற்ற கவலைகளால வாழ்க்கையை வீணாக்காம எல்லாமே சரியாகுன்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ தயாராகு. உன்னுடைய கவலைகளும் தற்போதைய சூழ்நிலைகளும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாத்தையும் கடந்து போய் நீ வெற்றிகரமா மகிழ்ச்சியா மன நிறைவா உன் வாழ்க்கையை வாழதான் போற. உன்னை மதிப்பவர்களையும் உனக்கு மரியாதை கொடுக்கிறவங்களையும் நீ உற்சாகப்படுத்து. உதவி தேவைப்படுபவர்களுக்கு உன்னால முடிஞ்ச உதவிகளை செய்ய. உன்னை யாரு காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அவர்களை மன்னிச்சு கடந்து போக தயாராகு. உன்னை விட்டு விலகி போறவங்களையெல்லாம் மறந்துட்டு உன்னை நோக்கி வருபவர்களை அரவணைச்சு வாழ்க்கையை வாழ தயாரானினா உன் வாழ்க்கை வசந்த காலமாக மாறிவிடும் என் செல்லமே. கஷ்டப்பட்டு உழைக்கிறது, முயற்சி செய்யறதுன்னு நீ செய்கிற எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக அதற்குரிய பலனை கொடுத்தே தீரும். நீ ஒருபோதும் முயற்சியை மட்டும் கைவிட்றாத. நீ கஷ்டப்பட்டு உழைச்சதற்கும் முயற்சி செஞ்சதுக்கும் சேர்த்துதான் இப்போ உனக்கான பலனை மிக பெருசாக கொடுக்க வந்திருக்கேன். உன்னால என்னை வணங்கக்கூட முடியாத அளவுக்கு சில சமயங்கள்ல வேலை பளு அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடிய, முயற்சி செய்யக்கூடிய உனக்கு நான் எப்படி வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்காமல் இருப்பேன்? இதோ இப்போதே உனக்கான எல்லாத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கத்தான் வந்துட்டேன். நீ செஞ்ச முயற்சிக்கும், நீ பட்ட கஷ்டத்துக்கும், உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்ததுக்கும் சேர்த்துதான் உனக்கான பலனை கொடுத்து உன்னை பலமுள்ள ஆளாக வாழ வைக்க போறேன். நீ எப்போதும் எதுக்கும் கவலைப்படாத. உன்னை சுத்தி இருக்கிறவங்கள உன்னால திருத்தவோ மாத்தவோ முடியாது. ஆனா உன்னை சுத்தி யார் இருக்கணுங்கிறத உன்னால் தீர்மானிக்க முடியும் அல்லவா? நல்லவர்களையும் நல்ல குணம் கொண்டவர்களையும் உன்னை சுத்தி நீ வச்சுக்கோ. நான் உனக்காக கொடுத்த எதையும் நீ குறைவாக நினைக்க வேண்டாம் என்று செல்லவே. சில நேரங்களில் சில விஷயங்களின் மதிப்பு உனக்கு உடனே புரிவது கிடையாது. பல நேரங்கள்ல நீ இல்லாததையே ஏங்கக்கூடிய, இல்லாததையே யோசிக்கக்கூடிய ஆளாக இருக்க. இந்த பிரபஞ்சத்தில் நான் உன் வாழ்க்கையில உனக்கு கொடுத்த அனைத்தையும் விலை மதிப்பற்றதாக நினைச்சு அனைத்துக்கும் நன்றி சொல்ல தயாராகு. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நல்லபடியாக அமைச்சு கொடுப்பேன். உன் மனசும் நீ எடுக்கிற முடிவுகளும் எல்லாமே சரியாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில நீ எப்படி தோற்று போவாய்? நீ ஜெயிக்கிறதுக்கும் நல்லா வாழ்றதுக்கும் உனக்கு தேவையானதையெல்லாம் நான் செஞ்சு தரப்போறேன். நீ எப்போதும் நேர்மறையான எண்ணங்களால உன் மனசை நிரப்பி வச்சுக்கோ. அதுதான் உனக்குள்ள ஒரு தீப்பொறியை உருவாக்கும். உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்யவும் மிளிரச் செய்யவும் உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி தர்றேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் கோபப்படவோ வருத்தப்படவோ கூடாது. எல்லா விஷயங்களிலும் நிதானமாக முடிவெடு. உனக்குள்ள வலிகள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்வழியை காட்ட இந்த வராகியம்மா நான் வருவேன் என்று செல்லமே. நீ ஏன்தான் இப்படி இருக்கியோன்னு உன்னை கேலி செஞ்சவங்க முன்பாகவே உன்னை நல்லபடியா வாழ வச்சு உன் எண்ணத்திற்கு ஏற்றாற் போல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஏணிப்படிகளால் நான் உருவாக்குவேன். உன் வாழ்க்கையில நிச்சயமாக நீ ஜெயித்தே தீருவாய். யார்கிட்டையும் எந்த விஷயத்துக்கும் ஏன் நடத்துறீங்க, ஏன் இப்படி செய்றீங்க, எதுக்காக இப்படி நடக்குதுன்னு எந்த விளக்கமும் நீ கேட்கவும் வேணாம். உன்னை பற்றியும் உன் நல்ல மனசை பற்றியும் யாருக்கும் விளக்கம் சொல்லவும் வேண்டாம். எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு. உன்னை அலட்சியப்படுத்தும் மனிதர்களிடத்தில் மறுபடியும் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே. அன்பு பெருசு, ஆனால் அதை விட உன் தன்மானம் எனக்கு பெருசு. நீ யார் முன்னிலையிலும் தலை குனிந்து நிற்கவோ தாழ்ந்து போய் நிற்கவோ கூடாது என் செல்லமே. வாழ்க்கை எப்போது முடிஞ்சு போச்சு நினைச்சு வருத்தப்படாத. ஒரு விஷயத்தின் முடிவில் தான் இன்னொரு தொடக்கமே இருக்கு. உன் வாழ்க்கையில இப்போது நீ அனுபவிக்கும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நானே நடத்தி கொடுப்பேன். இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கும் துன்பங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து
எட்ட முடியாத உச்சநிலையை நான் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில எதை நினைச்சும் வருத்தப்படக்கூடாது. நல்லதோ கெட்டதோ நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். இன்பம் வந்தா அதை ரசிச்சுக்கிட்டே போ. துன்பம் வந்தா அதை சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு கடந்து போ. வாடி போய் வருத்தப்பட்டு மூளையில முடங்கி போகக்கூடாது என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ யாருமே இல்லைன்னு ஏன் வருத்தப்படுற? உனக்கான உதவிகளை எல்லாம் செஞ்சு உன் வாழ்க்கையில வெற்றியை தர நான் தயாராயிட்டேன். நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அதுக்காக ஒரு நல்ல நேரம் வரும், நல்ல வாய்ப்பு கிடைக்கும், நல்ல விடியல் வரும்னு இல்லாததையும் வராததையும் கிடைக்காததையும் நினைச்சு கவலைப்பட்டு காத்திருக்காம கைகளில் என்ன இருக்கோ அதை வச்சு ஜெயிக்க தயாராகு. நீ ஜெயிக்கணும்னா நான் உனக்கு துணையாக இருந்தா மட்டும் போதும் என் செல்லமே. வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த அளவுக்கு வலியையும் வேதனையும் சந்திச்சியோ அதை விட அதிகமாக வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நீ சந்திக்க போற. இத்தனை நாளா நீ என்கிட்ட கேட்டதை விட இப்போது அதிகபட்சமாக அற்புதமாக அழகான வாழ்க்கைய நான் உன் கைகளில் கொடுக்க போறேன். நடந்து முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்படாம இனி உன் எதிர்காலம் அழகா சிறப்பா இருக்குன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ பழகு. ஏற்கனவே நடந்து முடிஞ்சதையெல்லாம் விட்டுடு. இப்போது எல்லையற்ற எதிர்காலம் உன் கண் முன்னால விரிந்து பறந்து கிடக்குது என் செல்லமே. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் உனக்கு நடக்கும். எதையும் ஆழமா சிந்திச்சு யோசிச்சு குழம்பிக்கிட்டே இருக்காம நடக்கிற அனைத்தையும் நன்மைக்கே நினைச்சுக்கிட்டு எதிர்கொண்டு வாழ பழகும்போது எல்லாமே சரியாக இருக்கும். நீ எதை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாலும் நீ ஒருபோதும் உன் பொறுமையை மட்டும் இழந்து விடக்கூடாது. நீ இழந்ததையெல்லாம் கண்டிப்பாக உன் கைகளில் நானே வந்து ஒப்படைப்பேன். நீயும் பொறுமையாக முயற்சி செய்யும் போது பொக்கிசமாக உன் வாழ்க்கையை நீ வாழ்வாங்கு வாழ முடியும். சும்மா இதையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம என் மேல நம்பிக்கை வச்சு வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் துன்பத்தை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. என் அருளாலும் ஆசையாலும் உனக்கு நல்லது மட்டுமே நிச்சயம் நடக்கும்.